வணக்கம்பா. வணக்கம் சார். உங்க பேரு சொல்லுங்க. கிருஷ்ணமூர்த்தியா? இது கடை பேர் என்னப்பா? சார் நியூ ஆம்பல் சார். நீங்க ஒர்க் பண்றீங்களா இல்ல ஓனரப்பா? ஓனருடைய பையன் சார் நான். அப்படிங்களா? இந்த கடை ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது? ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் ஆகுது சார். ஆர்டர்லாம் எப்படி எடுக்கும்? ஆர்டர்லாம் நல்லா வருதுங்க. அப்போ அடிக்கடிக்கு வருதுங்க. உடனே வெளியெல்லாம் கூட போகுது. திருப்பதி போகுது, மெட்ராஸ் போகுது. சரிங்க. அது இல்லாமல் ரயில் கான்ட்ராக்ட் எல்லாம் வாங்கி போகிறாங்க. சரிங்க. தாலுகா வாங்கி போகிறாங்க, பிடிஓஸ் வாங்கி போகிறாங்க. நம்ம பிரியாணி வந்து அவ்வளோ தரமாக சொல்லிட்டு அவங்கள தேடி வராங்க சார். இப்போ ஆர்டர் ஒரு வாட்டி எடுத்தாங்கன்னா திரும்பி ஆர்டர் ரிட்டர்ன் வராங்களா? கண்டிப்பாக வராங்க சார். கேட்டுனே வராங்க. எங்க நியூ ஆம்பல் கேட்டு எடுத்து தேடி வராங்க. இப்போ நம்ம ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா சீரக சம்பா போடுறீங்களா பாஸ்மதி போடுறீங்க? சீரக சம்பா போடுறோம் சார். சீரக சம்பா நல்ல குவாலிட்டி இருக்குது, நல்ல தரமான அரிசி இது. அதை தவிர வேற எதுவும் போடுறது இல்லைங்க. சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியாவும்? சிக்கன் மட்டும் 2 போடுறேன் சார். 2 பிரியாணியும் போடுறீங்க. 2 பிரியாணி போடுறேன். ஆர்டர் கொடுத்தா எவ்வளவு என்ன செய்வீங்களா? ஆர்டர் கொடுத்து அவ்வளோ செய்யணும் சார். சரிங்க. அவங்க என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அது பிஃபோர் அவங்க முன்னாடி சொல்லிடணும். அதுதான் கொடுத்துருவோம். மற்ற கடைங்க எல்லா கடையை விட இங்க ரேட் எப்படி இருக்கும்? எல்லா கடையும் நம்ம ரேட் கம்மியாக சார் இருக்கும். குவாலிட்டியா இருக்குமா ஃபுட்? நல்ல குவாலிட்டி, நல்ல தரமா இருக்கும். அதை வச்சு ஒரே கிடையாது சார். நல்லா சாப்பிட்டு போகலாம், எல்லாரும் தான் வந்து வாங்கிட்டு போறாங்க. சரிங்கப்பா, நன்றி. ஓகே. வணக்கம் மாஸ்டர். சரிங்க மாஸ்டர், இந்த பிரியாணி கடையில் எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க? 2 வருஷமா. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாஸ்டர் பிரியாணியில? 35 வருஷம். இப்போ நீங்க எந்த ரைஸுக்கு மட்டும் ஒர்க் பண்றீங்க? இது ஆம்பூர் பிரியாணியில வந்து சீரக சம்பா இல்ல பாஸ்மதியா நீங்க போடுறது? சீரக சம்பா. 30 வருஷமா சீரக சம்பா தான் சரிங்களா? ஆமா. சரிங்க மாஸ்டர். இப்போ என்ன யூஸ் பண்றீங்க? எஸ்பிஎஸ் என்ன? ஒரு வாட்டி யூஸ் பண்ண என்ன திருப்பி யூஸ் பண்ணீங்களா? கிடையாது. அவ்வளவு பண்ண மாட்டீங்க. ஆஹா. குவாலிட்டியா தான் செய்றீங்க ஃபுட் எல்லாம்? ஆமா. இப்போ இங்க நியூ ஆம்பூர் பிரியாணில எத்தனை வருஷம் மாஸ்டர் வேலை செய்றீங்க? இங்க 2 வருஷமா இருக்கு. அதான் சொல்றேன். கடை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து வேலை செய்றீங்க இல்லையா? ஆமா ஆமா. ஓகே ஓகே மாஸ்டர். உங்க கூட வேற யாரும் மாஸ்டர் வேலை செய்றா? மாஸ்டர், இது வரைக்கும் உங்க பிரியாணி சாப்பிட்டு கஸ்டமர்லாம் என்ன மாதிரி ஃபீட்பேக் தராங்க? எப்படி இருக்குன்னு சொல்றாங்க பிரியாணிலாம்? நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் வாங்கின கஸ்டமர் திருப்பியும் நம்ம கடையில வந்து வாங்குறாங்களா? ரெகுலரா வாங்குறாங்க. ஆமா. சரி, நாட்டியம்னா எவ்வளவு மாஸ்டர் போடுவீங்க? எத்தனை கிலோ போடுவீங்க? ஆட்டிக்கம்னா 40 கிலோ வரும். 40 கிலோ. இங்க என்னென்ன மாஸ்டர் பிரியாணி? சிக்கன் மட்டனா இல்ல வேற ஏதாச்சும்? சிக்கன், மட்டன், சிக்கன் ஃப்ரை. சரிங்கம்மா. ஓகே, தேங்க்யூ மாஸ்டர். உங்க பேர் என்னாச்சு? செல்வம். நீங்க எத்தனை வருஷமா இந்த கடையில வேலை செய்றீங்க? 2 வருஷமா சார். பிரியாணி நீங்க செய்றீங்களா இல்ல இப்போ இது முன்னாடி பேசினாரா செய்யறாரா? மாஸ்டர் செய்றாரு. நீங்க அசிஸ்டன்ட். நீங்க அசிஸ்டண்டா தான் 2 வருஷமா இருக்கீங்களா? நான் இங்க 2 வருஷமா வேலை செய்றேன். சரிங்க சரிங்க. நீங்க வந்து பிரியாணி செய்வீங்களா? செய்வோம். மாசத்துல டைம் செய்வோம். சரி சரி. கஸ்டமர்லாம் என்ன சொல்றாங்க? பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்றாங்க? டேஸ்ட் நல்லா இருக்கு, தரமா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. சரி, குவாலிட்டியான பொருளை தான் போடுறீங்க? குவாலிட்டியான பொருள் தான் போடுறோம். ஃபுட் லைசன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா? அது ஃபுட் லைசன்ஸ் எல்லாம் இருக்கா? இருக்கு. லைசன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த கடை ஸ்டார்ட் ஆனதுல இருக்கீங்களா நீங்க? ஆமா. இதுலேருந்து தெரியுது பிரியாணி சூப்பராக இருக்குன்னு. எல்லாரும் சப்போர்ட் பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணும், லைக் பண்ணும்.